மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும் அதானே? சரி வா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி நீ எடு. போட்டோ சூப்பரா வந்திருக்கு. ஆமா நீ ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்த? கொடு. வீட்ல தான் அவங்க அம்மா, ஸ்கூல்ல டீச்சர் தான். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ராஜா, சௌக்கியமா? இதை நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? என்னடா பழைய மாப்பிள்ள வரணும், எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இனிமே நீ எப்படி இருக்கவே மாட்டேன், அதான் நான் வந்துட்டேன்ல. ஏன் தாத்தா உங்க பேர் கோவிடா? இந்த வயசுல நக்கல பாரு. சித்தப்பு, என்ன ஒரு நாள் ஒரு தாத்தா கடத்திட்டு போய் வச்சிருந்தாருன்னு சொன்னல, அது இவருதான். நான் நினைச்சேன். ஆனா நீ உன்னோட பொண்டாட்டி செத்து அந்த ஈரம் காயறதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜா. என்னமோ பூமி தான் என் உயிர், ஆகாயம் லொட்டு லொசுக்குன்னு வாய்க்கிடியே கதையெல்லாம் விட்ட. எங்க போச்சு உன் லவ்? இத பாருங்க, என் பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. ஏன்னு கேக்குறேன். நீ ஏன் பர்சனல் லைஃப கோர்ட் வரைக்கும் இழுத்து என் சொத்தை எல்லாம் உருவிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புன? நான் உன் பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாதா? கண்மணி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ பப்புவை கூட்டிட்டு போ. அட இருமா. ஓ, நீதான் அந்த கண்மணியா? அது என்னம்மா, அடுத்தவ புருஷன் மேல இவ்வளவு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, பரவாயில்லையே. ஆறுமுகம், ஜெயிலுக்கு போய் நீ அடங்கலையா? அது எப்படி ராசா நான் அடங்குவேன்? உன்னை குடும்பத்தோட வாரி சுருட்டி அடக்கம் பண்ணிட்டு தான் நான் அடங்குவேன். முடிஞ்சா பண்ணு. டேய், மரியாதையா வீட்டுல போய் படுத்து தூங்கு, இல்லனா புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அனிமூனுக்கு எங்கேயாவது போ. நீ தேவையில்லாம என் விஷயத்துல குறுக்க வராத. என்ன தடுக்க நீ யாரு? நான் என் ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா, நீ இப்ப எங்க போற? டெண்டர் எடுக்கத்தானே? அந்த வேலையத்தான் வேண்டான்னு சொல்றேன். உனக்கு அது கிடைக்காது, அத நான் தான் எடுக்க போறேன். அத நானும் எடுக்கலாம், நீ அதுல தலையிடாத. உன்னை எடுக்க விட மாட்டான்டா இந்த ஆறுமுகம். நீ வைத்தியசாலைக்கு வந்தப்பவே உன் கதையை முடிச்சிருக்கணும். என்ன பார்த்தோன்னே நீ பயந்து ஓடிட்ட. இந்த புலி பதுங்கிறது பாயிரத்துக்காக. சீனியர், கழுத புலிகிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? நாளைக்கு டெண்டர் சப்மிட் பண்ணணும்ல, நீங்க கிளம்புங்க. என்னது? கழுத புலி கூட டேஞ்சர் தான். உனக்கு தைரியம் இருந்தா டெண்டர் நடக்கிற இடத்துல வந்து என்ன சந்தி, அங்க மோதிக்கலாம். கண்மணி, பப்பு நீங்க போங்க. வா பப்பு. அம்மா 1 செகண்ட். தாத்தா, டெண்டர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓ, எனக்கு தெரியாது ராஜா, சொல்லு. இங்கிலீஷ்ல டெண்டர்னா தமிழ்ல மென்மை இளமைன்னு அர்த்தம். நீ இளமையா? உனக்கு தான் வயசாயிடுச்சுல, விஆர்எஸ் வாங்கிட்டு ஓய்வெடு ராஜா. ஏய், அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சீனியர், ஆல் தி பெஸ்ட். சித்தப்பு, இவரை அலற விட்டுட்டு டெண்டர் ஆர்டரை வாங்கிட்டு வாங்க. சித்தப்பு, நீங்க கெத்து. டெண்டர் நமக்கு தான். வா.
இந்த குட்டி தேலுக்கு கொடுக்கு ரொம்ப பலமா தான் இருக்கு. எப்படி கொட்டிட்டு போகுது பாரு. அந்த கொடுக்க நான் உடைக்கிறேன். ஏய், நீ என்ன மீறி எப்படி டெண்டர் எடுக்குன்னு பாக்குறடா. பா இருக்குடா உனக்கு. பாரு, அடடா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்களே. மசால் வடை வாசனை ஆளை தூக்குது பாரு. உனக்காக தான் செஞ்சேன் பப்பு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சூடா சாப்பிடலாம். என்ன? சரி, போயிட்டு வரேன். ஏமா வருண் உன் கூட வரல? நாளைக்கு டெண்டர் சப்மிட் பண்ணணும்ல அத்தை, அதனால டெண்டர் விஷயமா ஆபீஸ் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஆ, நானும் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏமா, நீயும் வரணும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஆமா அத்தை. உன் வாய் அப்படி சொல்லுது, ஆனா உன் கண் அப்படி சொல்லலையே. காலையில வருண் உன் துப்பட்டா முந்தானையில கைய துடைக்காம ஏன் முந்தானைய தேடுனான். அதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகலன்னு. அத்தை, நானும் இதெல்லாம் கடந்து வந்தவதாமா. பூமி கிட்ட வருண் எவ்வளவு உரிமையா நடந்துக்குவான்னு எனக்கு தெரியும். என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா? ஐயோ இல்ல அத்தை. இங்க பாரு கண்மணி, நீ வருண் கூட சந்தோஷமா இருக்கியா? வருண் பூமியை மறந்துட்டானா? நீங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியணும். எல்லா உண்மையும் சொல்லுமா. ஏய், இன்னும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இத பாருமா, என்ன உன் அம்மாவா நினைச்சு வெளிப்படையா பேசு. நேரடியா பேசலைனாலும் மறைமுகமாவது பேசு. உங்க தாம்பத்திய வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க என் அம்மா ஸ்தானத்துல இருந்து கேக்குறதுனால இதுக்கு மேல நானும் போய் சொல்ல விரும்பல அத்தை. பிரச்சனை இருக்கு. எங்க தாம்பத்தியம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இனிமே ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரியல. அப்படின்னா அத்தை, என் மனசுல இருக்கிற நல்லது கெட்டதை கொட்டுறதுக்கு கூட எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. இப்போ நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால என் மனசுல இருக்கிற விஷயங்களை நான் உங்ககிட்ட வெளிப்படையா பேசலாமா? அததான் நானும் கேக்குறேன், பேசுமா. கிருஷ்ணா மனசுல இன்னும் பூமி தான் முழுசா நிறைஞ்சிருக்கா. அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்போ இன்னும் எதுவும் நடக்கல. கண்மணி, இதெல்லாம் தப்பு. ஒரு பூச்செடியிலேயே கடைசி வரைக்கும் இருந்து வாடி அது கீழே விழலாமா? அது பாவம் இல்லையா? அப்புறம் அது மலர்ந்ததுக்கான அர்த்தம் என்ன? ஒண்ணு சாமி கிட்ட போகணும், இல்லனா யார் கழுத்துலயாவது மாலை ஆவணும், இல்லனா தலையிலயாவது அலங்காரமா இருக்கணும். அப்பதானம்மா அதுக்கு பலன் இருக்கு. பூக்கே இப்படின்னா மனுஷங்களுக்கு எனக்கு புரியுது அத்தை. ஆனா அவரை கட்டாயப்படுத்த என்னால முடியாது. அவர் மனசு முழுக்க பூமி தான் இருக்கா. எனக்கு அங்க இடம் இருக்கிற மாதிரி தெரியல. கண்மணி, அவரும் அப்படிதான் சொல்றாரு. என்னோட இதயத்துல பூமிக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, உனக்கு இல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாரு. இது பாருமா, இதயத்துக்கு ஏது லிமிட்? அது என்ன கட்டப்பையா இல்ல கண்டெய்னரா? இதயம் ஆகாயத்தோட பெருசு. அதுல எப்படி உனக்கு மட்டும் இடம் இல்லாம போயிடும்? உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி கேக்குறேன். உன் கிருஷ்ணா இதயத்துல
அவனோட அம்மாக்கு அதாவது எனக்கு இடம் இருக்கா? இருக்கு. ம். அவனோட அப்பாக்கு இடம் இருக்கா? இருக்கு. ம். பப்புக்கு? ம்? நிறையவே இருக்கு. அப்ப தாலி கட்டின பொண்டாட்டி உனக்கு மட்டும் அவன் இதயத்துல எப்படிமா இடம் இல்லாம போயிடும்? அவன் மனசுல அப்பா அம்மா புள்ள எல்லாருக்கும் இடம் இருக்கிற மாதிரி உனக்கும் நிச்சயமா இருக்கணும். இல்லனா நீ அந்த இடத்தை உருவாக்கணும். மனசு முழுக்க என் பொண்டாட்டிக்கு தான் இடம் இருக்குன்னு ஒரு ஆம்பளை சொன்னா நான் அந்த வார்த்தைய நம்ப மாட்டேன். அதெல்லாம் சமாளிக்கிற வேலை. அதனால பூமியும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும், நீயும் இருக்கணும். அதுவும் உரிமை. அந்த உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துறாத. நான் இப்படி யோசிக்கவே இல்ல அத்தை. சைக்காலஜி டீச்சர், இனிமே அப்படி யோசிக்க ஆரம்பி. கண்மணி, வருண் உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய வரம். நீ அவனுக்கு கிடைச்சிருக்கிறதும் ஒரு பெரிய வரம் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வரத்தை சாபமாக்கிடாதீங்க. நீ கணேஷ கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை நாசமாயிருக்கும். ஆனா அந்த கல்யாணம் நடக்க விடாம தடுத்தது நான் இல்ல, கடவுள் தான். அப்படி கடவுள் கொடுத்த பரிசை நீங்களே நாசமாக்கிடாதீங்க. வருண் பூமி இழந்த சோகத்துல அப்படியெல்லாம் பேசலாம். ஆனா பூமிக்கு மரியாதை கொடுக்கறேன்னு உன் புருஷனை விட்டு நீ விலகி இருக்கிறதும் வாழ வேண்டிய வாழ்க்கைய விட்டு கொடுக்கறதும் முட்டாள்தனம். பூமி இறந்துட்டா. அவ இடத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் நீ வந்திருக்க. அந்த வட்டத்துக்குள்ள தாம்பத்தியம், குடும்ப உறவு, குழந்தைங்கன்னு எல்லாமே அடங்கும். இது தனி அது தனின்னுலாம் இல்ல. பொய்யான காரணம் சொல்லி நீங்க 2 பேரும் விலகி இருக்காம உண்மையான பாசத்தோட நெருங்கி பழகுங்க. வருண் ரொம்ப முரண்டு பிடிச்சா என்கிட்ட சொல்லு, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு, இத வருணுக்கு புரிய வச்சு கூடிய சீக்கிரம் நீங்க ஹனிமூனுக்கு போகணும். 1 மாசம் வீட்டை பாத்துக்கோங்க அப்படின்னு நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இல்லனா உன்னை தொலைச்சிடுவேன். பாரு நான் ரெடி. சரி, வா 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 சாப்பிடலாம். கண்மணியை பார்க்காம இருக்க முடியல. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு எப்படியும் அவளை பார்த்துடணும். உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வாசல் கதவே திறந்திருக்கு. என்ன நடந்தாலும் இன்னைக்கு அவளை பார்த்துடணும். போவோம். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்.
எல்லாரும் அக்கறையா தான் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா என் கிருஷ்ணா இன்னும் என் மேல எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதப்போ நான் மட்டும் எப்படி அவர் அப்படி பார்க்க முடியும்? என் காதல், அன்பு எல்லாத்தையும் அவர் தானே உணரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் காதலை நான் சொல்லி புரிய வச்சா அதை விட பெரிய அவமானம் என்ன இருக்க முடியும்? கடவுளே, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, திருட திருட திருட! நீயா? நீ சொன்னது கரெக்ட் தான் கண்மணி. நான் திருடன் தான். உன் மனசையே திருட வந்தவன், உன்னையே திருட வந்தவன். ராத்திரி இந்த நேரத்துல வந்து என்ன உளறிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ எப்படி வந்த? நீ தானே கதவெல்லாம் திறந்து வச்சிருந்த. நான் வருவேன்னு ஏற்கனவே உனக்கு தெரியுமா? என்ன பேசுற நீ? பிச்சிடுவ பிச்சு. எனக்கு ஓகே, நீ என்ன பிச்சு தின்னுடு கண்மணி. சீ, உனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? பார்த்தா என்ன? உன்னையும் என்னையும் தப்பா நினைப்பாங்க. பரவாயில்ல, அதான் எனக்கும் வேணும். ஏய், என்ன சொல்ற? உன்னை நடத்த சரியில்லாதவன்னு வெளியில துரத்திடுவாங்க. ஆனா நீ கவலைப்படாத, உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு வாழ்க்கை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா கண்மணி, உன் மேலதான் பைத்தியம். ராவும் பகலும் உன் மேல நான் பைத்தியமா அலையிறேன். ஏய், அடச்சி, நான் இப்போ இன்னொருத்தனோட பொண்டாட்டி. அது ஏன் தப்பு தான். 2 நிமிஷத்தை ரயில மிஸ் பண்ண மாதிரி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் கண்மணி. நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்பு தான். படிக்காதவன், அதான் புத்தி கேட்டு போய் அப்படி சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிறேன். நிறைஞ்ச சபையில என்னையும் என் அப்பாவையும் நிக்க வச்சு அவமானப்படுத்தினியே, உன்னை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன். கண்மணி, என்ன மன்னிச்சிரு கண்மணி. உன் கால்ல வேணாலும் விழுறேன். சீ, என்ன பண்ற? கண்மணி, உன் கால்ல விழவும், உன்னை கட்டி அணைக்கவும் உனக்காகவே பிறந்த அந்த ஒரே ஆள் இந்த கணேசன். உன்னை முறை சந்திச்சப்பவே கோவில் மணி அடிச்சது, மேல சுத்தம்லாம் கேட்டுச்சு. ஏய், ஏதாவது சொல்லி திட்டிட போறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நானே என் மனசை தேத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என்ன நீ அசிங்கப்படுத்திட்ட. கடவுள் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தை நீ சாக்கடையில ஏறி நின்னு மிதிச்சிட்ட. உனக்கு இன்னொரு சான்ஸ் இந்த ஜென்மத்துல கிடையவே கிடையாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா போயிடு, இனிமே இங்க வராத. கண்மணி ப்ளீஸ், எனக்கு நீ வேணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது கண்மணி. வாழ முடியலனா என்ன பண்ணிக்கணுமோ சட்டு புட்டுன்னு அதை போய் பண்ணு. அந்த வருண் உனக்கு ஏத்தவன் கிடையாது. ஏய், என் புருஷனை பத்தி தப்பா பேசுற அருகதையும் உனக்கு கிடையாது. கண்மணி நில்லு. உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போதுதான் நான் வந்தேன். உன்னோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டினேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்குதான். உனக்கு முதல் கல்யாணம் நிலைக்காதான். நீயும் அவனும் பிரிஞ்சிருவீங்க, இல்லைன்னா அவன் செத்துருவான். ஏதோ ஒண்ணு நிச்சயமா நடக்கும். இது போய் என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாத. சத்தியமா சொல்றேன் கண்மணி, நீ வருணோட இருந்தனா அவன் உயிருக்கு தான் ஆபத்து. அவனோட உயிரை காப்பாத்தணும் நீ நினைச்சனா அவன் கட்டின தாலியை தூக்கி விசிறி எறிஞ்சிட்டு ஏன் கூட வந்துரு கண்மணி. நம்ம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இந்த கணேசன் உன்னை இதுக்கப்புறம் சந்தேகமே படமாட்டான். உன்கிட்ட இதுக்கப்புறமா விசுவாசமான நாய்க்குட்டி மாதிரி இருப்பேன். அதுக்கு இன்னொரு நாய்க்குட்டியை நான் வாங்கிக்கிறேன், நீ கிளம்பு. இங்க பாரு, ஜோசியர் சொன்னது பழிக்கும். வருண் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ ஏன் கூட வரலனா நானே அந்த வருணை கொண்டு உன்னை விதவை ஆக்குவேன். அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.